வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி எழுதிய தலைவிதிங்க. மிதுன ராசிக்கு 20/12/2023 முதல் பண மழையில் நனையும் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாகி கும்பராசிக்கு செல்கிறாரு. சனி பகவான் சுபஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி 20/12/2023 தினமான இன்று புதன்கிழமை அன்று மாலை 5:23 மணி அளவில் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தன் சொந்த வீடான கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. அங்கு 6/3/2026 வரை வீற்றிருந்து பலன்களை வழங்குகிறாரு. அவரது அருட்பார்வை மேசம், சிம்மம், விருச்சகம் ஆகிய ராசிகளில் பதிகிறது. இது வாக்கிய கணித ரீதியாக சனி பயிற்சியாகும். இந்த சனி பயிற்சி கடகராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகிறது. சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகிறது. விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறது. மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும் கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும் வருகிறது. மீன ராசிக்கு ஏழரை சனியாக இந்த பயிற்சி அமைகுதுங்க. இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்த மிதுன ராசிக்கு அது விலகுகின்றது. கடக ராசிக்கு கண்டக சனி, துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும் தனுசு ராசிக்கு ஏழரை சனியும் விலகி நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறாரு. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பயிற்சி காலத்தில் என்னென்னதான் நடக்கும் என்று பார்க்கும்போது கும்பச்சனி குடம் குடமாய் கொடுக்கும் என்பது பழமொழி. நீதிமான் என்றும் நியாயமானவன் என்றும் போற்றப்படும் தனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கும் பொழுது நீதி நியாயம் கிடைக்க போராட்டங்கள் அதிகரிக்கும். நீதிமன்றத்தின் அதிரடி திருப்பங்கள் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கும். அரசியல் சதுரங்கத்தில் கட்சி தாவல்கள் அதிரடியாய் அமையும். அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் களம் சவாலான போட்டியாக அமையும். ஆயினும் முடிவில் மக்கள் விருப்பப்படியே நல்லாட்சி அமையும். முற்காலத்தில் குடங்களை சுமந்த பெண்கள் இக்காலத்தில் மகுடங்களை சுமக்க கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பலத்தால் ஒளி பிறக்கும். அரசியல் களத்தில் பெண்கள் வெற்றி கனியை பறிக்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார்கள். தங்கம், வெள்ளி போன்றவற்றின் விலை நினைக்க இயலாத அளவிற்கு உயரும். திடீரென விலை குறைவது போல் தோன்றி மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும். பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றின் விலை பயிற்சி காலத்திலிருந்து இறங்க முகமாக இருக்கும். நவகிரகங்கள்ல ராகு, கேது ஆகிய இரு சாயா நிழல் கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் சதா சூரியனை வலம் வந்து சுற்றி கொண்டிருக்கும். இவற்றிலும் சந்திரன் மட்டும் பூமியை வலம் வந்து கொண்டு பூமியுடன் சூரியனையும் சுற்றி கொண்டிருக்கிறது. பூமி தன்னை தானே சுற்றி கொள்வதால் தான் இரவும் பகலும் நிகழ்கின்றது. பருவங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் வலம் வரும் கிரகங்களில் சந்திரனே அதிக வேகம் உடையவர். குறைந்த வேகத்தில் சுற்றுபவர் சனி பகவான். அதனால்தான் சனிக்கு நந்தன் என்ற பெயரும் உண்டு. காசி திருத்தலத்தில் பரம பவித்திரமான கங்கா நதியின் கோதார்காட் எனும் ஸ்தான கட்டத்தில் சிவபெருமானை மனதில் நிறுத்தி தவம் செய்து அதன் பயனாக நவகிரகங்கள்ல ஒருவராகி ஈஸ்வர பட்டமும் பெற்று திகழ்பவர் சனீஸ்வரர். ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்திலும் மனித பிறவியின் மிக முக்கிய அம்சங்களான ஆயுள், ஆரோக்கியம், ஜீவனம், மரணம் ஆகிய 4ற்கும் காரகத்துவம் வாய்த்தவர் சனி. துலாம் இவரது உச்ச வீடு, மேஷம் நீச்ச வீடு, மகரமும் கும்பமும் ஆட்சி ராசிகளாகும். துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் போது சனி பகவான் அளவற்ற சுபபலத்தை பெறுகிறாரு. ஜனன கால ஜாதகத்தில் சனி சுபபலம் பெற்றிருந்தால் நீண்ட ஆயுளும் நல்ல உடல் ஆரோக்கியமும் செல்வாக்கு மிகுந்த உயர் பதவியும் கிடைக்கும். ராசியில் சனி இருப்பின் நினைத்ததை சாதிக்கும் திறன், பிடிவாதம், முன்கோபம், உறுதியான அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக திகழ்வார்கள். இப்படிப்பட்ட சனி பகவான் ஒருவருடைய ஜென்மராசி மற்றும் ஜென்மராசியிலிருந்து 4, 8, 12ஆம் இடங்களில் குரு பகவான் வரும்போது தசாபுக்திகளின் அடிப்படையில் சிரமங்களை ஏற்படுத்துவார். அவற்றின் முறையே ஜென்மசனி,
அர்த்தாஷ்டக சனி, அஷ்டம சனி, விரய சனி என கூறுகின்றன மிக பழமையான ஜோதிட நூல்கள். இக்காலகட்டங்களில் குடும்பத்திலும் தொழில், வியாபாரம், உத்தியோகம் ஆகியவற்றிலும் உடல் நலனிலும் பாதிப்பு ஏற்படும். ஜென்ம ராசியிலிருந்து 3, 6, 11ஆம் இடங்களுக்கு வரும்போது அளவற்ற நன்மைகளை செய்வார் சனி பகவான். குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலும் அவரால் பார்க்கப்பட்டாலும் சனி தோஷம் குறையும். ஜாதகங்களில் சனி பலம் குறைந்திருந்தாலும் பகை கிரகங்களுடன் சேர்ந்து நீச்ச ராசியில் இருந்தாலும் வறுமை, பிணி, வீண்பழி, அவமரியாதை, ஸ்திரத்தன்மையின்மை, சதா அலைந்து கொண்டே இருக்கும் உத்தியோகம் அல்லது தொழில் அமைதல், எத்தனை கடுமையாக உழைத்தாலும் திருப்தியடையாத எஜமானர், அற்ப ஆயுள் ஆகிய அனுபவங்கள் ஏற்படும். கலத்திரஸ்தானத்தில் சனி, செவ்வாய், ராகு சேர்ந்திருப்பின் சதா சண்டை போடும் கணவன் மனைவி அமைவர். வாழ்வில் தரம் உயர்ந்தால் அல்லது தாழ்ந்தா என்பதை நிர்ணயிக்கும் பொறுப்பு ஜீவனஸ்தானத்திற்கு ஏற்படும் சனியினுடைய ஆதிக்கத்தை பொறுத்தே அமையும். சில கிரக சேர்க்கை அமைந்திருப்பின் இயற்கைக்கு மாறான மரணம் சம்பவிக்கும். கொடுப்பதில் மிகவும் தாராள மனமுடையவர் சனி. அதே போன்று முற்பிறவி தவறுகளுக்கு மறுபிறவியில் மிக கடுமையான தண்டனையை கொடுப்பதும் இவரேதான். ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை லக்னமாக வைத்து சனி பகவானுடைய சுபபலம், தோஷம் ஆகியவற்றை கணித்து பார்த்தால் சனி பகவானால் ஏற்படவிருக்கும் நன்மை தீமைகளை நம்மால் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் ஒருவருடைய வாழ்வில் ஆயுள் 80 வயது முதல் 90 வயது வரை. அது மட்டுமில்லாமல் சனி பகவான் அவர்களுடைய வாழ்வில் 3 முறை அவர் ராசியில் வந்து தங்கிவிட்டு போவார். முதல் சுற்று மங்கு சனி காலம். மங்கு என்பதற்கு மங்கி போகுதல் என்று பொருள். 2ஆம் சுற்று பொங்கும் சனி காலம். 3ஆம் சுற்று அதிம கால சனி. இவற்றில் முதல் சுற்றுதான் மோசமாக அமையும். 2ஆம் சுற்றாக அமையும் பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்காத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மிதுன ராசினியர்களுக்கு இனிமேல் தான் நீங்கள் அனுபவித்த பலவித துன்பங்கள், துயரங்களிலிருந்து வெளிவந்து புதிய மாறுதல்களை சந்தித்து நிம்மதி அடைய போகிறீங்க. உங்களது ராசி வந்து விட்டதுங்க. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. அதிர்ஷ்ட காலம். ஒவ்வொரு விஷயத்திலும் ஏற்பட போகின்ற புதிய மாறுதல்கள், திடீர் திருப்பு முனைகள், கோலாகலமான மன மகிழ்ச்சி, இனிமைகள், இடைவிடாத வளர்ச்சி என்பது நீங்கள் திட்டமிடாத பட்சத்திலும் அதிகப்படியான முயற்சிகளை செய்யாத நிலையிலும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அஷ்டம சனி என்பது எவருக்குமே துயரங்களின் உச்சபட்ச காலம். மதிப்பு குறைந்து, மரியாதை தேய்ந்து, அவதூறுகளில் சிக்கி சின்ன பின்னமாகிவிடக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் சிலர் தங்களது வயது, சொந்த ஜாதக கிரக அமைப்புகள், யோகமான தசாபக்திகள் போன்ற விஷயங்களால் ஓரளவு கெடிபிடியிலிருந்து தப்பித்திருப்பீர்கள். சிலருக்கு சொந்த ஜனன ஜாதக பிரகாரம் சுக்கிர மகாதிசையோ, குரு மகாதிசையோ, லக்னாதிபதி திசையோ நடைமுறையில் இருப்பின் அவர்களது வாழ்வில் வசந்தம் வீசி இருக்கும். அதிக பொல்லாப்பு, அவதூறு, பண சங்கடம், வேலை இழப்பு, நாணய கோளாறு, கடன் பிரச்சனை என்றபடி அனாவசிய பின்னடைவுகளை அனுபவித்திருக்க மாட்டார்கள். இப்போது ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து மாற்றமாகி பாக்கியசனியாக வந்து அமரப்போகிற சனி பகவான் முதலில் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் அனுபவித்து வந்த ஒட்டுமொத்த சங்கடங்களையும் விடுதலையை கொடுக்க போகிறாரு. நிம்மதி பெருமூச்சு விட வைக்க இருக்கிறாரு. பிரிந்திருந்த வாழ்க்கை துணையை, வாரிசுகளை சந்திக்க வைப்பாரு. மீண்டும் கூட்டு குடும்ப வாழ்க்கைக்கு ஆளாக்குவாரு. போட்டி, பொறாமை, எதிர்ப்பு, திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் என்றபடியான நிலைமைகளிலிருந்து மீட்டெடுத்து வெளிக்கொண்டு வர இருக்காரு. பெரிய ஊதியம் கிடைக்காமல் ஒப்புக்கு அடிமை மாதிரி பணிபுரிகின்ற இடத்திலிருந்து வெளிவர செய்வாரு. வீண் அவதூறுகள், விமர்சனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை காப்பாற்ற இருக்கிறாரு. இதுவெல்லாம் இவர் 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொடுக்க வேண்டிய கட்டாய உயர்வுகள் ஆகும். இந்த சனி பயிற்சி தொடங்குவதற்கு முன்பே சனி பகவான் ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் கிரகத்தினுடைய அவிட்ட நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிப்பதால் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய தொல்லை, அனாவசிய உபத்திரம், சம்பந்தமற்ற விரயங்கள் ஏதும் ஏற்படாமல் நகர்ந்து கொண்டிருக்க போகுதுங்க. ராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமைகள் யமகண்ட வேளை தோறும் ஸ்ரீ அஷ்டம பூஜ துர்க்கைக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.